ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிட்டுங்க. இந்த முறையும் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாரு. பிக் பாஸோட வீடு போன சீசனோட இந்த சீசன்ல இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இன்டீரியர்லாம் அவ்ளோ சூப்பர்பா இருக்குது. கிச்சன வந்து சென்ட்ரல்ல வச்சிருக்காங்க. வாங்க கண்டஸ்டன்ட்ஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டஸ்டன்ட் நம்பர் 1 நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வரப்போறாருன்னு. நெறைய பேர் அவர் வரக்கூடாதுன்னு வேண்டியிருப்பாங்க. பட் மக்களே அவர் வந்துட்டாரு. டாக்டர் திவாகர் அவர்கள். அவர் தான் கண்டஸ்டன்ட் நம்பர் 1. மேடையில் வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் வெளியே உங்களை பற்றி எப்படினாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணினார். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக சார் உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நான் ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்கிறது தான் அல்டிமேட் காமெடியாக இருந்தது. இன்னும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டஸ்டன்ட் நம்பர் 2 அரோரா சிங்க்ளேயர். இவங்க வந்து நம்ம ரியா, அதாவது போன சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண ரியாவோட ஃப்ரெண்டு. இவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் வேறு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் ரியா என்ன சொன்னாங்கன்னா, அந்த பேர் வச்சு நம்ம கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு. அதனால் நாமளும் அந்த பேரை சொல்ல வேண்டாம். பொறுத்திருந்து இவங்களோட ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டஸ்டன்ட் நம்பர் 3 வந்து வெறும் எஃப்ஜே அப்படின்னு தான் வந்து அறிமுகப்படுத்தினார். மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரேப்பில், லிரிக்ஸ் எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பீட் பாக்ஸிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு அவருடைய ஏவிலையும் சொன்னார். அதை நமக்கு பண்ணியும் காட்டினார். இவர் ஏன் அவரோட பேர் எஃப்ஜே அப்படின்னு மட்டும் சொன்னார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் யார் அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இவர் வேறு யாரும் இல்லை, சுழல் அப்படிங்கிற வெப்சீரிஸில் நடித்த அதிசயம் அப்படிங்கிற ரோலில் நடித்த ஃப்ரெட்ரிக் ஜான்சன் தாங்க இவர். அரண்மனை 4லையும் நடிச்சிருக்கிறாரு. கண்டஸ்டன்ட் நம்பர் 4 ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஜே பார்வதி அவர்கள் தான். வருஷம் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அது நிஜமாயிட்டுங்க. விஜய் பார்வதி இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு போல்டான ஆங்கர். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் அவங்க சர்வைவர்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, ஜீ தமிழோடது. குக் வித் கோமாளி விஜய் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, கோமாளியா. இவங்ககிட்ட மக்கள் கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு கொரியன் கண்டஸ்டன்ட் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டியோடு இருக்கிற கண்டஸ்டன்ட் தாங்க இவர். இவரோட பேர் துஷார் ஜெயபிரகாஷ். ஆமாங்க, இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனால் அதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். கண்டஸ்டன்ட் நம்பர் 6 நம்ம கனியாக்கா, குக் வித் கோமாளியோட வின்னர். இவங்க என்ட்ரி கொடுத்ததுமே பயங்கரமாக மக்கள் ஆரவாரம் பண்ணாங்க. காரக்குழம்பு கனின்னு வேறு சொன்னாங்க. அதை விஜய் சேதுபதி அவர்களும் நல்லா ரசித்தார். பிக் பாஸோடைய வீட்டோட டிசைன் வந்து இந்த முறை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தோம்னா அங்கே உட்கார ஸ்பேஸு, சோஃபா இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கதை வழியாக உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மெயின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர முடியும். அங்கே கார்டன்லேயே வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்குது, மெஷர்மெண்ட்டுக்குள்ள டியூப்ஸ் இருக்குது, ஆன் ஆஃப்குள்ள லிவர் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டீஸ்குள்ள புக்கு இருந்தது. அதில் வந்து என்ன எழுதிருந்துச்சுனாக்கா ஓப்பன் நவ். ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்த திவாகர், அடுத்து வந்த அரோரா, எஃப்ஜே பேரும் இவங்க 3 பேருமே அங்கே வந்து அது பக்கத்தில் நின்னாங்க. அதை பார்த்தாங்க, ஆனால் திறந்து பார்க்கல. விஜே பார்வதி வந்து அதுக்கிட்ட அங்கே போகவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எல்லோரையும் பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. துஷார் ஜெயபிரகாஷும் பார்த்தாரு, ஆனால் அவரும் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணலை. இதில் வந்து ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனியாக்கா தான். அவங்க தான் கரெக்டாக போனாங்க. அந்த வந்து அதில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி ஓப்பன் பண்ணாங்க. அதில் என்ன கொடுத்துருந்ததுனாக்கா, இந்த தண்ணி உடைய அந்த லிவர் இருக்கு இல்லையா, ஆன் ஆஃப் லிவர், அதை உங்களுக்கு அடுத்தது யார் வராங்களோ அவங்ககிட்ட எய்தர் ஆன் இல்லைனா ஆஃப், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்கள். இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. நம்மளுடைய நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் விஜே சபரி அவர்கள். இவரை நீங்கள் ஏற்கனவே பொன்னி சீரியல் மற்றும் வேலைக்காரன் சீரியலில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆங்கரிங் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். போன சீசனுடைய பிக் பாஸோடைய ரோஸ்ட் சீசனே இவர் தான் கண்டக்ட் பண்ணார். இவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தபடியாக 8வதாக உள்ள வந்த கண்டஸ்டன்ட் பிரவீன் காந்தி அவர்கள். இவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான டைரக்டருங்க. ரட்சகன் மற்றும் ஜோடி போன்ற நல்ல வெற்றிகரமான படத்தை இயக்குன டைரக்டர் இவர். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்பர் 9 கெமி. இவங்க ஒரு ஆர்ஜே. இவங்கள வந்து விஜய் டிவியோட முக்கியமான ஷோஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த ஷோ வந்து குக் வித் கோமாளி மற்றும் ஹாட் ஸ்டாரில் வர ஆஃபீஸ் வெப் சீரியல்லையும் இவங்கள பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. கண்டஸ்டன்ட் நம்பர் 10 ஆதிரை. இவங்கள வந்து பிகில் மூவியில் பார்த்துருக்கலாம். இவங்க ஒரு மாடல் மற்றும் ஆக்ட்ரஸ். கண்டஸ்டன்ட் நம்பர் 11 ரம்யா ஜோ. ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லப்படுற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் இவங்க ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க வந்து பல வருஷமாக வந்து தனியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபேமிலி இவங்களோட வந்து பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து பிக் பாஸ்குள்ளே வந்தால் நிறைய ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம், அது எல்லாமே எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு சொன்னாங்க. கண்டஸ்டன்ட் நம்பர் 12 வினோத்குமார். இவர் ஒரு கானா சிங்கர். ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படிங்கிற சாங்கையும் இவர் தான் பாடியிருக்காரு. விஜய் டிவியோட ப்ரோக்ராம்ஸ்க்காகவும் இவர் பாடல்கள் பாடி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பிபி உடைய கொண்டாட்டத்தில் ரோஸ்ட் பண்ணி பாடுற பாட்டு. அடுத்தபடியாக 14th கண்டஸ்டன்ட் பிரவீன். இவர் வந்து 7 லாங்குவேஜ் தெரியும் இவருக்கு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவரை நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஹாலிவுட் வில்லன் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாருங்க. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. இவரும் வந்து பீட் பாக்ஸிங் நல்லா பண்ணுறாரு, லிரிக்ஸ் ரைட்டரும் கூட. அது மட்டும் இல்லாமல் வந்து பஞ்ச் டைலாக்ஸ்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தார். அடுத்த கண்டஸ்டன்ட் வியானா. இவங்க வந்து ஒரு மாடல். இவங்க பேசுகிறத பார்த்தா இவங்க சௌந்தர்யா மாதிரி பேசுகிறாங்களா இல்லை ஜெனிலா மாதிரி பேசுகிறாங்களான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அவங்க பேசுகிறாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் சுபிக்ஷா. இவங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மற்றும் ஃபிஷர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இவங்க நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க யூடியூப்பில். அவங்களோட ஏவியில் கூட பொதுவாக ஆண்கள் தான் மீன் பிடிக்க போவாங்க. நான் எங்கள் அப்பா கூட நானும் போனேன். ஆரம்பத்தில் எல்லோரும் வேண்டான்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடுத்தபடியாக கண்டஸ்டன்ட் நம்பர் 16 சிஜே அப்சரா. இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் உமன். இவங்க வந்து திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க, மாடல். இவங்களோட ஏவி பார்க்கும்போது இவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததாக அவங்க சொன்னாங்க. அடுத்தபடியாக கண்டஸ்டன்ட் நம்பர் 18 விக்கல்ஸ் விக்ரம். இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மற்றும் யூடியூபர் மற்றும் ஆக்டர். அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 19 கம்ருதீன். இவர் விஜய் டிவியோட மகாநதி சீரியலில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. விஜய் டிவியோட மற்ற ரியாலிட்டி ஷோக்குள்ளேயும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப அமைதியாக இருப்பார். அதனாலே வந்து பிக் பாஸில் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்க நிஜமாகவே ரொம்ப ஆவலாக இருக்குது. அடுத்தபடியாக நந்தினி. இவங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் மற்றும் யோகா டீச்சர், ஆங்கராகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களும் அவங்களோட ஏவியில் வந்து ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்ததாக சொன்னாங்க. கடைசியாக என்ட்ரி கொடுத்த பார்ட்டிசிபெண்ட் கலையரசன். இவரை வந்து அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஏவியில் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். பொதுவாக வந்து யூடியூப்பில் இவரை பற்றி ரொம்ப விமர்சனம் அதெல்லாம் இருக்கும், கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப வரும். பட் அதெல்லாம் மாற்றி காட்டுறாரா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேதுபதி அவர்கள் ஒரு பேண்டை சூஸ் பண்ண சொன்னார். நீரை குறிக்கிற ப்ளூ பேண்ட் அண்ட் நெருப்பை குறிக்கிற ரெட் பேண்ட். பிக் பாஸ் 9 லான்ச் பண்ண கையோட பிக் பாஸ் வந்து 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒன்று வந்து ரெட் பேண்ட் அண்ட் ப்ளூ பேண்ட். இதை கெட்டிருக்கவங்களாம் தனித்தனியாக உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, லக்ஸுரி பெட்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த இடம் கிடைக்கும். ஸ்பெஷல் யாருனாக்கா குறையா பேர் எந்த டீமில் இருக்காங்களோ அவங்க தான் ஸ்பெஷல் அப்படி சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ப்ளூ டீம் தான் வந்து லக்ஸரி பெட்ரூமை வந்து வின் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, தண்ணியை பற்றின அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, வெளியே வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்குது அப்படின்ட்டு. அந்த தண்ணி டேங்க் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அதுதான் வந்துட்டு நீங்கள் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளுக்கும் யூஸ் பண்ண போகிற தண்ணி அப்படின்னு சொல்லிடுறாரு. வெறும் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தண்ணி வந்து அங்கே இருக்கும், மற்ற எல்லா தண்ணியுமே நீங்கள் இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டேங்க்லேருந்து பிடிச்சி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ சபரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, நம்ம அடுத்த நாள் வந்து நமக்கு லஞ்ச் வந்து என்ன பண்ணலாம்னா கூட்டாஞ்சோறு பண்ணிக்கலாம். அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒன்றா சாப்பிடலாம், ஒரே தட்டில் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம பார்வதி அவங்களும் ஆமாம் அது ரொம்ப சூப்பர் ஐடியா, நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்து நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.
மேலும் பிக் பாஸ் சீசன் 9 பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.